அதையும் மீறி ஒரு சின்ன விஷயம் ஒன்று பேசுபொருளாக மாறி சமூக வலைத்தளங்கள் வாயிலாகவும் ஊடகங்கள் வாயிலாகவும் வெளியாகியிருந்தன. அந்த விஷயம் ஒன்று தான் பார்க்க போகிறோம். சண்டை போட்டுக்கிறீங்க. என்ன பிரச்சனைனாலும் சொல்லுங்க, நான் சால்வ் பண்றேன். இப்ப சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம்? வாழ்க்கையே ப்ராப்ளம் தாங்க. நான் நினைச்ச எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. உங்களுக்கு தெரியாதா, லவ் கூட செட் ஆகல. அட்லீஸ்ட் இந்த ஜன்னல் சீட்டை வாங்கி கொடுங்க, உங்களுக்கு புண்ணியமா போகும். எக்ஸ்கியூஸ் மீ சார், நீங்களாவது கொஞ்சம் விட்டு கொடுக்கலாமே? டிஃபன் சாப்பிடுற ஒருத்தன் டிப்ஸ் வைக்கிற ஒருத்தனா, நான் கஷ்டப்பட்டு டிக்கெட் எடுப்பேன், அவர் விண்டோ சீட்ல உட்காந்து வருவாரா? அதெல்லாம் பிடிஎம் ரோல் அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் நடைபெற்ற பாராளுமன்றத்தின் முதல் அமர்வு அனைவருக்கும் தெரிந்திருக்கும், பார்த்துருப்பீங்க வீடியோஸ் எல்லாம். முதலாவது அமர்வு நேற்றைய தினம் நடைபெற்றது. இந்த அமர்வை பொறுத்த வரைக்கும் மிகவும் எளிமையான முறையில் அமைச்சர்களாக இருக்கலாம், ஜனாதிபதி அனைவருமே வருகை வந்திருந்தனர். அது முதலாவது அமர்வுன்னு சொல்லிக்க முப்படையினரும் வரவேற்பு அணிவகுப்பு இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடைபெறும். பாதுகாப்பு மிகவும் பலப்படுத்தப்பட்டு இந்த அமர்வானது நடைபெறுவது வழக்கம். ஆனால் இந்த முறை வழமை போல் அல்லாது. ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் பொறுப்பேற்ற நாள் முதல் நடக்கின்ற விஷயங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகவும் எளிமையான முறையில் தான் நடந்து கொண்டிருக்கு. முதலாவதாக ஜனாதிபதி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது கூட தன்னுடைய வாகனம் முன்னுக்கு ஒரு பாதுகாப்பு ரெண்டு சிம்பிளாக தான் போய்கொண்டிருக்கார். வளமையாக இதற்கு முதல் இருந்த ஜனாதிபதிகள் அவ்வாறு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பிரயாணம் செய்கிறார்கள் சொல்லி சொன்னால் அந்த வீதியில் ஏற்கனவே 2 நாளைக்கு முன்னுக்கே அந்த இடத்த போட்டு வடிவா பாதுகாப்பு போடப்பட்டு வடிவா எல்லா இடமும் அலசி எதுவும் பிரச்சனை இருக்கொண்டெல்லாம் பார்த்து பயங்கரமான பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு, அதாவது பயம் இருந்தால் தான் இப்படியெல்லாம் செய்யணும்ன்ற மாதிரி தன்னை பாதுகாத்து கொள்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடுறவர்கள். அன்றைய நாள் அவர்கள் பிரயாணம் செய்யும் போது கூட ஒரு கிட்டத்தட்ட 10 வாகனங்களுக்கு மேலே முன்னுக்கு பின்னுக்கு வந்து கொண்டிருக்கும். அதில் எந்த வாகனத்தில் ஜனாதிபதி வருவார் கூட தெரியாது. அவ்வாறாகத்தான் வலிமையாக நடைபெறும். இவர் ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற நாள் முதல் மிக வலிமையான முறையில் தான் அனைத்துமே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் அதுக்கு செலவிடுகின்ற பணம், அன்றைய தினத்தில் அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸுக்காக செலவிடப்படுற பணங்களை கூட இவர் மிச்சப்படுத்தி கொண்டிருக்கின்றார் என்றே சொல்லலாம். அதே மாதிரி நேற்றைய தினமும் இடம்பெற்ற முதலாவது பாராளுமன்ற அமர்வில் இதே மாதிரியான ஒரு நடைமுறையை கையாண்டிருந்தார். தொடர்ச்சியாகவும் இவ்வாறு எளிமையாகத்தான் கையாளுவார் என்று நினைக்கின்றோம். அதே போல இந்த அமர்வில் மிகவும் பேசுபொருளாக மாறியிருந்த ஒரு விஷயம், என்னதான் எவ்வளவு பிரச்சனை போயிருந்தாலும் எவ்வளவு விஷயங்கள் ஆராயப்பட்டிருந்தாலும் அதையும் மீறி ஒரு சின்ன விஷயம் ஒன்று பேசுபொருளாக மாறி சமூக வலைத்தளங்கள் வாயிலாகவும் ஊடகங்கள் வாயிலாகவும் வெளியாகியிருந்தன. அந்த விஷயம் ஒன்று தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன விஷயம்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர், அதாவது ஊசி சின்னத்திலே பங்கு பெற்றி பாராளுமன்ற உறுப்பினராக வந்திருக்கக்கூடிய அமைச்சர் இல்லை, பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் சைத் பிரேமதாசா என்ற கதையில் போயிருந்தார். ஸோ இருந்துட்டு அந்த இடத்துலேருந்து எழும்ப மாட்டேன்னு சொல்லி அவருடைய ஆதரவாளர்கள் சொல்லியும் இந்த இடம் சைத் பிரேமதாச உரியன்னு சொன்னது. அதை இவர் இல்லை லைவ் போட்டிருந்தார். முதல்ல பாராளுமன்றத்துக்கு இருந்து லைவ் போட்ட முதலாலும் இவராக தான் இருப்பார்னு நினைக்கிறேன். லைவ் போட்டிருப்பார். அப்போக்கெல்லாம் அப்படின்னா இது சைத் பிரேமதாஸ் அவர்களுடைய கதை என்று அந்த இடத்த விட்டு எழுந்திருக்க மாட்டேன்டே சொல்லிட்டார் என்று கேட்டால் இந்த இடத்துல அவர்கிட்ட பேர் எழுதியிருக்கா அப்படி வந்து சின்ன சலசலப்பொண்டு ஏற்பட்டது. இந்த விடயம் மிகவும் பேசுபொருளாக மாறி இருந்தது. இது மட்டும்தான் நாங்கள் எல்லாம் அறிந்த விடயமாக இருக்கின்றது. ஆனால் இதுக்கு பின்னால் ஒரு விஷயம் இருக்குது. அந்த விஷயம் அநேகமாக பலருக்கு தெரியாது. ஸோ அந்த விஷயம் என்னன்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் சைத் பிரேமதாசவினுடைய திருகோணமலையில் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டம் ஒன்றில் மேடையில் அர்ச்சுனாவையும் நிறுத்தி வச்சுக்கணும். பிறகு இடையில அர்ச்சுனாவை இறக்கி இருக்கணும் கீழே. ஸோ அதுக்கு பழி வாங்குகிற விதமாகத்தான் அர்ச்சுனா அவர்கள் சைத் பிரேமதாசனுடைய கதையில் போயிருந்து கொண்டு இவ்வாறான விவாதங்களை மேற்கொண்டு கடைசி வரைக்கும் தன்னுடைய ஒரு ரிவெஞ்ச் எடுத்திருக்காருன்றே சொல்லலாம். மற்ற இன்னொரு விஷயம், கடந்த ஜனாதிபதி தேர்தல் முதலாவதாக எங்களுடைய அமைச்சர் அர்ச்சுனா அவர்கள் முதலாவதாக சொல்லியிருப்பார் சைத்துக்கு வாக்களிங்கன்னு சொல்லியிருப்பார். அதுக்கு பிறகு சொல்லியிருப்பார் இல்லை அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு வாக்களிங்கன்னு சொல்லியிருப்பார். அதுக்கு பிறகு இல்லை எங்களோட சங்குக்கு வாக்களிங்கன்னு சொல்லியிருப்பார். இந்த விஷயத்தை பார்க்கும்போது தான் சரியாக விளங்குது எதுக்காக இவர் சைத் பிரேமதாசாவுக்கு வாக்களிக்க சொல்லிட்டு பிறகு கட்சி மாறினார்ண்டு. அதாவது குறிப்பாக இந்த மேடையில் நடைபெற்ற இந்த விடயம் தொடர்பாக தான் இவ்வாறு நடந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இவ்வாறாக தனிப்பட்ட காரணங்களுக்காகத்தான் இவர் அதாவது வேற காட்சிக்கு போடுங்க, வேற ஆக்களுக்கு போடுங்கன்ற மாதிரியும் கேட்டிருக்கிறார் என்பது இந்த விடயத்திலிருந்து திட்ட தெளிவாகின்றது. நன்றி.